என்ன நாராயணா, நான் கேள்விப்பட்டால உண்மைதானா? உண்மைதாங்க. இல்லன்னா இப்படி தலையில முக்காடு போட்டுட்டு உட்கார்ந்துருப்பாரா? அவட வாய முடியா? 60 வருஷம் போச்சு வேதனை பண்ணிட்டு இருக்க. உனக்கு வேடிக்கை இருக்கா? யாரப்பா அவன்? ரைடு செஞ்சவன் பேர் என்ன? விஸ்வநாதனும். ஐயோ, அவன் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஐயா. தன் கடமையை காப்பாத்த உயிரை விடுவான். இப்ப என்ன செய்யறதுயா? நம்ம பார்ட்டிகள்லாம் பணம் வரும்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பாங்களே. கொடுக்கலாம் மான மரியாதை எல்லாம் போயிடுமே. பேசாதையா. இன்கம் டாக்ஸ் எல்லாம் சாதாரண விஷயமா பணம் எங்கேயும் போகாதுன்னு வச்சுக்கோ. ஆனா இப்போ 60 லட்சம் ரூபாய் கொண்டு வந்து அட்ஜஸ்ட் பண்றது முடியாத காரியமா? ஆஹா, அந்த ரைடு பண்ண வச்ச பெரிய மனுஷன் யாரோ. ஹலோ, ஏண்டா நாராயணா, ரைட் பண்ணிட்டாங்களா? யார் பேசுறது? முன்னால் கொல்லப்பட்ட மெட்ராஸ் பேங்க் மேனேஜர் சந்திரசேகரனின் ஆத்மா. யாரவே மறுபடியும் சந்திரசேகரன் ஆத்மாவா? உனக்கு எப்படி தெரியும்? பாருங்க, உங்க 2 பேருக்கு ஒரே மாதிரியான பிளாஷ்பேக் தானே? வாழ்க்கையில மறுமலர்ச்சி ஏற்படணுங்கிறதுக்காக இவ ஒருத்தனை விரும்பினா. மேரேஜ் நடக்காதுன்னு நினைச்சு தற்கொலை பண்ணிக்க போனேன், அப்படித்தானே? அப்படிப்பட்டவரை நீ எதுக்காகமா விரும்புற? அவர் என்ன மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு சொன்னாரு. அப்புறம் அந்த பையனோட தாய் மாமன் கடிதம் எழுதினாராம். என் மகளை கல்யாணம் பண்ணிக்க போறான், அவனை நீ மறந்துடுன்னு எழுதினாராம். அத பார்த்து இவ தற்கொலை பண்ணிக்கிறதுக்காக வந்துட்டான். யாரவன்? ரவி, இன்ஸ்பெக்டரா வேலை செய்யறாரு. வாங்க இன்ஸ்பெக்டர். மாலதி எப்படி இருக்கா? மனசுல காயம் ஏற்பட்டுச்சு, உடம்புக்கு ஒண்ணு இல்ல. யார் நீ? என்ன பத்தி சொன்னா உங்களுக்கு தெரியாது இன்ஸ்பெக்டர். தப்பு செஞ்சவங்களை ஸ்டேஷனுக்கு கொண்டு போய் தண்டிக்க வேண்டியவரே, இப்படி தப்பு செஞ்சு எங்க முன்னால தலை குனிஞ்சு நிக்க வேண்டிய நிலைமைக்கு எதுக்கு ஆளானீங்களோ உங்க வாயாலேயே சொல்லுங்க. விஷயத்தை விவரமா சொல்லு. பாயிண்ட் நம்பர் 1, போலீஸ் அதிகாரி லவ் பண்ணலாமா? பாயிண்ட் நம்பர் 2, லவ் பண்ண பிறகு அவளை கல்யாணம் பண்ணிக்காம விட்டுடலாமா? பாயிண்ட் நம்பர் 3, இதை சொல்றதுக்கு நீங்க யார்? இதெல்லாம் உங்களுக்கு எதுக்கு? ஆபத்துல உள்ள பெண்களுக்கு அண்ணனாக இருக்க வேண்டியவன். மாலதிக்கு அண்ணனே நினைச்சுங்க. அப்படிதான் நான் சொல்றதை கேளுங்க. போலீஸ் கல்யாணம் பண்ணிக்கலாம் சட்டம் இருக்கும் போது காதலிச்சதுல தப்பு இல்லை. கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி அவளை ஏமாத்தாம இருந்தா அதுவே போதும். இதுல எழுதி இருக்கிறது என்ன? உங்க வாயால முடியாதுன்னு சொல்லாம உங்க மாமா கிட்ட சொல்லி இந்த கடிதத்தை எழுத வச்சீங்களா? நீங்க அவர் மகளை கல்யாணம் பண்ணிக்க போறதா? இந்த கடிதத்துல எழுதி இருக்கிறதுடைய அர்த்தம் என்ன? அது அவருடைய சுயநல எண்ணமா இருக்கலாம். அவர் தடுத்தாலும் மாலதியை நீங்க மேரேஜ் பண்ணிக்குவீங்களா? அவர் தடுத்தாலும் மேரேஜ் நடக்கும். ரொம்ப சந்தோஷம் தம்பி, உடனே கல்யாணத்துக்கு ஏற்பாடு செய்யறேன். அவசரப்படாதீங்க துர்க்கம்மா, அவர் மாமா கிட்ட பேசின பிறகு முடிவு செய்வோம். ஆகட்டும் தம்பி. நாம சந்திச்சு 60 யுகங்களாச்சு. அது என்ன கணக்கு? மணிக்கு 60 நிமிஷங்கள், நிமிஷத்துக்கு 60 செகண்டுகள். இது காலம் காட்டுற கணக்கு. செகண்டுக்கு 60 யுகங்கள்ங்கிறது காதலர்கள் கணக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. சரி, என்ன விஷயம்? வேற என்ன இருக்கு? நாம சந்திச்சு ரொம்ப நேரமாச்சுல்ல, ஒண்ணுமே செய்யாம இருந்தா அப்படி ஏதாவது ஒண்ணு செஞ்சா அதோட வேலை முடிஞ்சிடும். என்ன செய்யணுங்கிறீங்க? நாம நினைச்சா எதை வேணாலும் செய்யலாம். சரி சரி, ஒன்று சொன்னதெல்லாம் சரி சரி. சரி சரி, என்ன கேட்டதெல்லாம் சரி சரி. கட்டி பிடிச்ச சரி சரி. அங்கில் உள்ள குஷி குஷி. குஷி குஷி. சரி சரி, ஒன்று சொன்னதெல்லாம் சரி சரி. சரி சரி, என்ன கேட்டதெல்லாம் சரி சரி.
ராத்திரி கல்யாணம் வாடி நீயே ஆதாரம் அம்மாடி மார்பில் இட்டு ஆடச்சொல்லு கோலாட்டம் ஐயா கண்ணை சாயந்திரம் ஆனா தோணும் சிங்காரம் கண்ணத்தில் கண்ணம் வைத்து வைக்க சொல்ல முத்தாரம் முந்தானை பொங்கலிட்டு முந்தானை பொங்கலிட்டு நீ என்னை கொஞ்சம் காலாட்டு தாலாட்டு பாட்டோடு தமிழால நீ பாடிக்கோ பொன்மாலை வந்தாலே நாளாடும் நாள் வந்தது சரி சரி ஒன்று சொன்னதெல்லாம் சரி 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 என்னை கேட்டதெல்லாம் சரி சரி உந்தன் மனசென்ன மங்கை உந்தன் வயசென்ன ஒரு முத்தன் நீதா வந்து தானே அரும் என் தாபம் ஏ பெண்ணே நீயும் செந்தேனை இன்றே சிந்து சுதி மீறி போனா தராகங்கள் கண்ணே எங்கே சரி சரி ஒன்று சொன்னதெல்லாம் சரி 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 என்னை கேட்டதெல்லாம் சரி சரி கட்டி பிடிச்ச சரி சரி அங்கில் உள்ளம் குஷி குஷி ஓ குஷி குஷி சரி சரி ஒன்று சொன்னதெல்லாம் சரி 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 என்னை கேட்டதெல்லாம் சரி சரி பெரிய தப்பு பண்ணிட்டு என் மானத்தையும் வாங்கிட்டேன். அதுக்காக உன்னை நான் கோவிச்சுக்க மாட்டேன். நீ அந்த பயலை விரும்புறேங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். அதை பத்தி கூட நான் உன்னை ஒன்றும் சொல்ல மாட்டேன். அவன் தகுதி என்ன, குலம் என்ன, மதம் என்னன்னு கூட நான் கேட்க மாட்டேன். நீ ஒண்ணு பேசக்கூடாது, என்ன பேச விடு. நான் உன்னை மூணு கேள்வி கேட்கிறேன். அவன் யாரு, என்ன வேலை செய்யறான், எங்க இருக்கிறான்? எங்க இருக்கான்னு தெரியாது. நான் சந்தோஷப்படுறேன், ஓ இதயத்துலதான் இருக்கான்னு சொல்லலையே. அவன் உத்தியோகம் தெரியாது. அவன் யாருன்னு உனக்கு தெரியாவிட்டாலும் எனக்கு தெரியும். அவன் ஒரு டாஃபர், ஒரு லோஃபர், ஒரு பாப்பர். இப்ப அவன் அனாத ஆசிரமத்துல ஒரு பெண்ணோட கள்ளத்தனமா தொடர்பு வச்சுக்கிட்டு இருக்கான். தேவையான அது உண்மையா பொய்யான்னு போய் பார்த்துக்க. நீங்க வரலன்னா நான் செத்து போயிருப்பேன். அப்படி சொல்லாதே. என் உயிருக்கு உயிரா உன்னை பாதிக்கிறேன்னு சொன்னேன்ல. அப்படி இருக்கும்போது நீ பயப்படவே கூடாது. இன்னும் எத்தனை பேர் இருப்பாங்க உயிருக்கு உயிரா நேசிக்க கூடியவங்க. எங்க அப்பா உன் குறைகளை பத்தி என்கிட்ட சொல்லும் போது அவரை நான் எதிர்த்தேன். ஆனா உனக்கு இப்படி ஒரு குணம் இருக்குன்னு எனக்கு இப்பதான் தெரிஞ்சது. ஏன் கோவம் வருதா? இவன் இதை பார்த்துட்டாலே ஆத்திரமா? மேரேஜ் பண்றதுக்கு ஒருத்தி, லவ் பண்றதுக்கு ஒருத்தி, யாருக்கும் தெரியாம சரசம் ஆடுறதுக்கும் ஒருத்தி தேவையா இருக்கா? சும்மா வளராதே. மாலதி என் தங்கச்சி மாதிரி. வெக்கமா இல்ல காதலி போய் தங்கச்சின்னு சொல்றதுக்கு? நீங்க ஒரு மோசக்காரன் நினைச்சேன், கொடியவனு கூட. ஏதோ புத்தி கெட்டு போய் காதலுக்கும் பாசத்துக்கும் வித்தியாசம் தெரியாம பேசுறேன். புத்தி கெட்டு போயில்ல, என் கண்ணால பார்த்ததா சொல்றேன். இந்த அறிவு கட்டப்பட்ட மாலதிக்கு எனக்கு உள்ள உறவு என்னன்னு சொல்லுங்க. அவங்க என்ன சொல்லுவாங்க? ஆசிரமத்தில் இருக்கிற மாலத்திக்கு உனக்கு இடையில உள்ள தகாத சம்பந்தம் பத்தி அவங்களுக்கு தெரியுமா? தகாத சம்பந்தமா? ஆமா. அவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருந்தது என்னன்னு கூட எனக்கு தெரியும். மாலதியை யாரு நினைச்சுமா? அவ யாருன்னு நினைக்க என்ன இருக்கு? காமத்தால் உணர்ச்சி வசப்பட்டவனுக்கும் தேவையில்லாதவளுக்கும் பிறந்தத அவங்க அலட்சியமா எங்கேயாவது போட்டிருப்பாங்க. அது இங்க வந்து சேர்ந்திருக்கும்.
அப்படிப்பட்டவளுக்கு தகாத புத்தி ஏற்படாம நல்ல புத்தி ஏற்படுமா? ரொம்ப அவசரப்பட்டு பேசுறமா. மாலதி அட்ரஸ் இல்லாத பொண்ணு இல்ல, நல்ல உயர்ந்த குடும்பத்துல பிறந்தவன். தான் செய்யாத குற்றத்திற்கு உயிரிழந்த பேங்க் மேனேஜர் சந்திரசேகர் தான் அவள் அப்பா. துர்கம்மா, மாலதி மெட்ராஸ் பேங்க் மேனேஜர் சந்திரசேகருடைய மகளா? ஆமாப்பா, மாலதியோட தாயார் இந்த ஆசிரமத்துல தான் வேலை செஞ்சாங்க. காச நோயால இறந்து போயிட்டாங்க. இதோ மாலதியோட ஃபேமிலி போட்டோ. தங்கச்சி, மாலதி என் கூட பிறந்த தங்கச்சிம்மா. ஆமாம்மா, நான் சந்திரசேகருடைய மகன். குழந்தையா இருக்கிறப்போ பசியோட அழுதுகிட்டு இருந்த தங்கச்சி பசியை தீர்க்கிறதுக்காக நான் திருடன் ஆயிட்டேன். அம்மாவையும் உன்னையும் பிரிஞ்சுட்டேன். இன்னைக்கு லதா அவசரப்பட்டு பேசினதுனால என் தங்கச்சி நீதான்னு தெரிஞ்சுக்கிட்டேன். மணி, காதல் தோல்வி அடைஞ்சிருமோன்னு நினைச்சு என் தங்கச்சி நீங்க சொல்லியும் கூட உங்களை ஏதேதோ பேசிட்டேன். என்ன மன்னிச்சிருங்க. பரவாயில்ல லதா, உனக்கு கோபம் வரலன்னா மாலதி என் தங்கச்சிங்கிற உண்மை எனக்கு தெரிஞ்சிருக்காது. மாலதி, கண்டபடியா உன்னை நான் பேசினதுக்கு நாத்தனாருங்கிற முறையில என்ன மன்னிச்சிரு.